ஃப்ரெண்ட்ஸ், மக்களுக்கு வணக்கம். சூர்யாவுடைய கருப்பு படம் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்திருக்காரு நடிகர் சூர்யா அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இந்த படம் சூர்யாவுக்கு அமைஞ்சிருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கு எப்படி ஒவ்வொரு படமும் யூனிக்கா அமையுது அப்படின்னு தான் இப்போ வட்டாரத்துல எல்லாருமே பேசப்பட்டுக்கிட்டு வராங்க. எப்படியோ கருப்பு படத்தை கருப்பு சாமி தான் காப்பாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். கடன் வாங்கி கஷ்டத்துல இருந்த ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இப்போ இந்த கடனை திருப்பி கொடுத்த ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. ஏற்கனவே இவங்களுடைய கடன்ல பாதி தொகையை சூர்யா கொடுத்திருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு காரணம் முதன்முறையா கருப்பு படம் 300 கோடி ரூபாய் வசூல நெருங்கியது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி சொன்னதை செஞ்சு காட்டிட்டாரு. அதாவது கருப்பு படத்திலேயே கருப்பு சாமிக்கு ஒரு எல்லை வரைக்கும் தான் பவர் இருக்கும் அப்படிங்கறத போல ஆர்ஜே பாலாஜி ஒவ்வொரு படத்தையும் இயக்கினாலும் அடுத்த எல்லையில இன்னொரு கருப்பு சாமி இருப்பார் அப்படிங்கறத படத்துல வச்ச ஒரு மாஸ் காட்டி இருந்தாரு. பாக்ஸ் ஆபீஸ்ல இப்போ எல்லா ஏரியாலையும் கருப்பு சாமி தான் மிக வெற்றி படமா கொண்டாடப்பட்டுக்கிட்டு வருது. காந்தாரா படத்தை போல நம்ம ஊர்ல ஒரு படம் வராதா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு சரியான நேரத்துல தான் இந்த ஹாலிடேக்கு ஒரு ஐ ட்ரீட்டா அமைஞ்சது எல்லா ஃபேமிலிக்கும் கருப்பு படம். கருப்பு திரைப்படம் கடந்த மே 15ஆம் தேதி வெளியான நிலையில படம் பாக்ஸ் ஆபீஸ் பட்டைய கிளப்பிருக்கு. அதிகபட்சமா உலக அளவுல 289 கோடி ரூபாய் வசூல கருப்பு படம் ஈட்டி இருக்கு. இந்த வாரமும் பெரிய போட்டி தமிழ் சினிமாவில எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தொடர்ந்து கருப்பு படமே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ அதனாலதான் 300 கோடியை தாண்டின ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. இந்தியாவில மட்டுமே 173 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா 115 கோடி வரைக்கும் வசூல் வந்திருக்கு. விரைவில் இந்தியாவில 200 கோடி வசூலையும் உலக அளவுல 350 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பல ஆண்டுகளா சூர்யா மார்க்கெட் ரொம்பவே அடி வாங்கி இருந்த நிலையில சூர்யாவோட சம்பளமும் ரொம்ப கம்மியா இருந்தது. அதாவது 60 கோடிக்கு மேல அதிகரிக்கும் இந்த படத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுக்கு முன்னாடி அஜித், விஜய் இவங்கெல்லாம் எப்படி 100 கோடி 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாங்களோ அந்த வகையில இப்ப சூர்யாவும் 50 கோடியை தாண்டி சம்பளம் வாங்குவாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சம்பளத்தை உயர்த்தாம ஷேர் அடிப்படையில சூர்யா சம்பளம் வாங்கினாரு அப்படின்னா தயாரிப்பாளர்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது அடுத்தடுத்த படங்கள்ல ஷேரிங் பேஸ்ல அவங்க போனாங்க அப்படின்னா 2 பேருக்குமே இது மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க. சோ தொடர்ந்து பார்க்கலாம் கருப்பு படத்தை தொடர்ந்து அடுத்து சூர்யா நடிக்கக்கூடிய படமும் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது. சூர்யாவோட கருப்பு படத்தை நீங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டே பை டே சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். கார்ல இருந்து இன்னொரு அப்டேட். ஐ ஹோப் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஐம் ரியலி சாரி டு ஆல் த ஃபேன்ஸ். இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். படம் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காலையில் 9 மணிக்கு தேட்டருக்கு போனேன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எந்த ஊரில் நீங்கள் போயிருந்தாலும் ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். படம் பார்க்குறதே நம்ம மனசில் வீட்டில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு தானே. அந்த படம் பார்க்குறதே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதுவும் பார்க்க முடியாமல் போனதுக்கு ஐம் ரியலி சாரி. நான் இதை எதிர்பார்க்கல. ஐம் ரியலி ஹோப்ஃபுல். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். May 14 படம் ரிலீஸ் ஆகும். கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ஹோப்ஃபுல். அழுக வருது என்ன, கண்ணு அழுக வருது, அது இருக்கு வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். கடவுள் இந்த கடத்தி இந்த படத்தை இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். எல்லாருமே அதுக்கு ஒர்க் பண்றாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் லெட் கோ so many things. Surya sir has given so much. So
Sorry for the delay. Sorry for making you go through all the stress. But it will all be worth. படம் இன்னைக்கு சாயங்காலம் வரும். செம்மையாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அதை நான் நம்புகிறேன். அதான் நான் சொல்கிறது தான், கருப்பை வரான் வழி மறிக்காது. இன்னும் நிறைய பேர் மறிச்சுன்னே இருக்கிறாங்க, நிறைய விஷயம் மறிச்சிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சாயங்காலம் படம் வரும், நான் நம்புகிறேன். ஓகே, God is with us, all will be good. And sorry again. அண்ட் படம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, God bless us all. Thank you.